வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை கடந்த நாளில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் போகிறோம். இந்த 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளின் செய்திகள், 7 சபைகளின் செய்திகள், 7 சபைகளின் செய்திகள். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இங்கே மனுஷகுமாரன் யோவானுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ நான் சொல்லுகிறதையெல்லாம் 7 சபைகளுக்கு நீ என்ன செய், எழுது என்று சொல்லுகிறார். அவர் 7 சபைகளுக்கு என்ன செய்தியை சொன்னார் என்பதை 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களில் பார்க்குறோம். 7 சபைகளுக்கான செய்திகளை எதில் பார்க்குறோம்? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கி இந்த 7 சபைகளுடைய செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னால் 7 சபைகளுடைய செய்தியினுடைய முக்கியத்துவம் என்ன, த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த 7 சபைகளும் யோவானுடைய தலைமையின் கீழ், கண்காணிப்பின் கீழ் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இதில் இந்த எபேசு சபையை குறித்து, எபேசு சபைக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி பெயர் வருகிறது. அதே போல் லவோதிக்கேயா சபையை குறித்தும் பவுல் தன் நிருபத்தில் என்ன செய்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அப்போ இந்த 7 சபைகளுமே அன்றைக்கு இருந்த உண்மையான 7 இடங்களில் உள்ள சபைகள். அந்த 7 சபைகளும் யோவானுடைய பராமரிப்பின் கீழ் தான் என்ன செய்தது, இருந்தன. இப்போ இந்த 7 சபையை குறித்து பார்க்கும் பொழுது இந்த 7 சபையினுடைய காரியங்களை நம்ம பார்க்க, ஏன் ஆண்டவர் இந்த 7 சபைகளை தெரிந்தெடுத்தார்? ஏன் ஆண்டவர் இந்த 7 சபைகளை தெரிந்தெடுத்தார்? இந்த 7 சபைகளுடைய செய்திகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத பண்டிதர்கள் இந்த 7 சபைகளுடைய செய்திகளை பார்க்கும் பொழுது 4 முக்கியமான காரியங்கள் இந்த சபையின் செய்திகளிலே அடங்கி இருக்கிறதை சொல்லுகிறார்கள். எத்தனை காரியங்கள்? 4 காரியங்கள். அந்த 4 காரியங்கள், முதலாவது இந்த எபேசு, சிமிர்னா இப்படி சொல்லி போட்டிருக்குது இல்லையா? முதலாவது இந்த செய்திகள் அன்றைக்கு இருந்த சபைகளின் நிலைமையை காட்டுகிறது. எபேசு சபை எப்படி இருந்துச்சு, சிமிர்னா சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த சபையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். இதை எழுது, எபேசு சபைக்கு எழுது, எபேசு சபை எப்படி இருக்குது, சிமிர்னா சபைக்கு எழுது, சிமிர்னா சபை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முதலாவது இந்த செய்திகள் அன்றைக்கு இருந்த அந்தந்த சபைகளினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரியா? முதலாவது. 2வது, எல்லா காலங்களிலுமே இந்த குணாதிசயமுடைய சபைகள் இருக்கிறது. எப்படி? எல்லா காலங்களிலுமே இந்த 7 குணாதிசயங்களை உடைய சபை என்ன செய்து இருக்குது. ஒரு சில சபை எபேசு சபையை மாறி இருக்குது.
ஒரு சில சபை சிமிர்னா சபையை மாறி இருக்குது, ஒரு சில சபை லவோதிக்கியா சபையை மாறி இருக்குது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்குது. அப்போ எல்லா காலங்களிலேயுமே இந்த 7 குணாதிசயமுடைய சபைகள் இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? பாருங்கள், அப்போ ஆண்டவர் எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறார் பாருங்கள். விளங்குதா உங்களுக்கு? ஒன்று அன்னைக்கு இருந்த சபை, ஆனால் எல்லா நாட்கள்லேயும், எல்லா நூற்றாண்டுகள், எல்லா நாள்லேயுமே இந்த 7 விதமான குணமுடைய சபைகள் என்ன செய்யுது? இருக்குது. மூணாவது காரியம் என்னென்னா, இந்த சபையின் செய்தி தனிப்பட்ட மனிதனையும் அது குறிப்பிடுகிறது. தனிப்பட்ட மனிதன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். இப்போ எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில் கொண்ட அன்பை. அப்போ அது நம்ம தனிப்பட்ட மனிதனுக்கு சரியாக இருக்கா? சரியாக இருக்குதா? ஏன்னா எல்லா காலங்களிலேயுமே இந்த சபையிலே சொல்லப்பட்ட குணாதிசயங்களையுடைய மனிதர்கள் எல்லா சபையிலையுமே இருக்கிறாங்க. எல்லா சபையிலையும் இருக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ண முடியாதே. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எப்படி செலக்ட் பண்ணுறாருனா, இந்த சபையிலே சொல்லப்பட்ட செய்திகளை உடைய மனிதர்கள் எல்லா காலங்களிலேயும் இருக்கிறார்கள், எல்லா சபைகளிலேயும் இருக்கிறார்கள். எல்லா சபையிலையும் இருக்கிறாங்க. முதலாவது இந்த செய்தி எதை குறிக்குது? அன்னைக்கு இருந்த சபைக்கு. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால், எல்லா காலத்திலையுமே இந்த 7 குணமுடைய சபைகள் எல்லா நாள்லையும் இருக்குது. இப்போ ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணிக்கிறார் பாருங்கள். எல்லா நாள்லையும் இருக்குது. இன்றைக்கும் லவோதிக்கியா சபை மாதிரி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சபை இருக்குது. ஆதியில் கொண்ட அன்பை விட்ட சபை உண்டு. அப்போ எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்ட சபை இருக்குது. மூணாவது, எல்லா காலங்களிலும் உள்ள தனிப்பட்ட மனிதர்களுக்கு இதில் என்ன இருக்குது? செய்தி இருக்குது. மூணாச்சா? நாலாவது, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து, அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் நூற்றாண்டில் சபை என்ன செய்யப்பட்டது? துவங்கப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டில் இயேசுநாதர் கிபியில் இயேசுநாதருடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. இயேசுவானவர் 33 வயசில் இறந்தார்னா கிபி 33 இல்லையா? சரியா? 33. 1ஆம் நூற்றாண்டில் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டது. அந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இருக்கு இல்லைங்களா? சபை, ஆமாம், இது இடைப்பட்ட காலத்தை சபையின் காலம்னு சொல்கிறாங்க. என்ன காலம்? சபையின் காலம். இந்த சபையின் காலத்தை பரிசுத்தவான்கள் அப்படியே வரிசைப்படுத்தி கொண்டு வந்தால், அந்த சபை சரித்திரத்தை பார்த்தா அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி எபேசு சபையை மாதிரி இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? சபையின் சரித்திரத்தை அப்படியே பார்க்குறோம். எங்கேருந்து? 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் வருதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சபை சரித்திரத்தில் எது மாதிரி இருக்குது? எபேசு சபை மாதிரி இருக்குது. அடுத்து கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன மாறிடுது? சிமிர்னா மாதிரி மாறிடுது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்கமு மாதிரி மாறிடுது. அப்போ ஆண்டவர் இதில் தீர்க்க தரிசனமாக சபையின் காலங்களிலே சபை எப்படி இருக்கும் என்பதை 1ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அதனால தான் அதுக்கு பேர் தீர்க்க தரிசன புஸ்தகம். இதுக்கு பேர் என்னதுங்க? ஆமாம். இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சபை லவோதிக்கியா சபை நிலைமைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன நிலைமைக்கு? லவோதிக்கியா நிலைமைக்கு. அது பாருங்களேன், 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
சபை என்ன சொல்லுதான் 17ஆம் வசனத்தில், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பார்வையில் சபை எப்படி இருக்குதா? பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். ஆமாம். ஆனால் அதனுடைய பார்வையில் எப்படி இருக்குதா? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். அன்னைக்கு இந்த சபை, இந்த இது எழுதப்பட்ட நாட்களில் சபை ரொம்ப முதல் நூற்றாண்டில் எபேசு, அதாவது யோவான் ஊழியர் செய்யும்போது சபை எப்படி இருந்துச்சு? உபத்திரவம். என்னது? உபத்திரவம். வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாரும் ஓடி போகிறாங்க. ஆனால் லவோதிக்கியா சபையினுடைய காலத்தில் சபை எப்படி இருக்குமா? லவோதிக்கியா சபை என்ன சொல்லுதா? நான் ஐஸ்வர்யவான். இப்போ இன்றைக்கி சபை ஆதி அப்போஸ்தலர் நடைமுறையில் இருந்த மாதிரியா இருக்குது? அவங்களுக்கு என்ன கிடையாது? மலைகளிலும் குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் காடுகளில் தான் 1ஆம் நூற்றாண்டு சபை என்ன செஞ்சாங்க? ஆராதிச்சாங்க. இன்றைக்கி சபைகள் எப்படி இருக்குது? குகையில் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு சபை என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான். கரெக்ட் தானே? அடுத்தாப்புல நான் யாரு? கிறிஸ்டியன்னால என்னது? ஃபார்வர்ட் கிளாஸ். அன்னைக்கு யாரு? அடித்து துரத்துனாங்க. இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. உண்மை தானே? உண்மையா இல்லையா? அப்போ இப்போ சபை எந்த நிலைமைக்கு வந்திருக்குது? லவோதிக்கியா சபை. லவோதிக்கியா சபை. அப்போ ஆதியில் இருந்த சபை இன்றைக்கு, அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கடைசி காலம். இது என்னதுங்க? கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை வருது. இப்படிலாம் ஏன் சொல்கிறாங்க? அதுக்கு இது ஒரு காரணம். என்னென்னா, நம்ம அந்த சபை சரித்திரத்தில் இது இப்போ எந்த காலம் வரைக்கும் வந்துட்டோம்? லவோதிக்கியா. இதுக்கு அடுத்த ஒரு காலம் இல்லை. அப்போ இந்த 7 சபையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும்போது, இனிமேல் சபை எப்படிலாம் போகும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு ஈக்குவலாக 7 சபையை எடுத்தார். 7 சபையை எடுத்து எபேசு சபை 1ஆம் நூற்றாண்டு, அதுக்கடுத்தாப்புல சிமிர்னா சபை உபத்திரவ காலம், அதுக்கடுத்தாப்புல பெருகமு சபை உலகத்தோடு கூட மனம் முடித்த, உலகம் உள்ளத்துக்குள்ளே வந்த காலம். இப்படி வரிசையாக ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த 7 சபைகளும் சபை சரித்திரத்தில் சபை கடந்து போகக்கூடிய 7 காலங்களை குறிக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் 7 சபை செலக்ட் பண்ணார்? அவருக்கு இந்த சபை சரித்திரம் எப்படி போகும்னு அவருக்கு தெரியும். அதனால் முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக சபை எப்படிப்பட்ட காலத்தில் போகும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி சபைகளை தெரிந்தெடுத்தார். ஏன்னா நிறைய கொலோசே சபை இருந்தது, கலாத்தியா சபை இருந்தது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ரோமாபுரியில் சபை இருந்தது. அந்த சபையில் ஆண்டவர் எடுக்கலை. எப்படிப்பட்ட சபை எடுத்தார்? சபை சரித்திரம் எப்படி போகும், சபையினுடைய காலம் எப்படி போகும், அதை வைத்து அந்த காலத்துக்கு ஏற்ப சபைகளை ஆண்டவர் என்ன செஞ்சார்? குணாதிசயத்தை தேர்ந்தெடுத்தார். அப்போ சபையினுடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா, அந்த சரித்திரத்தினுடைய காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எபேசு சபையை போல் இருக்குது. அடுத்து சபை கடந்து போன காலம் எப்படி இருக்குது? சிமிர்னா மாதிரி இருக்குது. அடுத்த சபை இப்போ சபையினுடைய காலகட்டம் நமக்கு தெரியுது. ஆனால் அன்னைக்கு யோவானுக்கு தெரியாது. ஆனால் யோவானை எழுதுன்னு சொன்னார், யோவான் எழுதினார். ஆனால்
இன்னைக்கு அவர் எழுதுனதையும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா கரெக்டாக பொருந்துது. கரெக்டாக இது எபேசு சபையினுடைய போல் இருக்குது, இது சிமிர்னா சபையை போல் சபையின் சரித்திரம் இருக்குது, அடுத்து பெர்கமு சபையை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் பார்க்குறோம். அப்போ இந்த சபையினுடைய செய்திகளுடைய முக்கியத்துவம் என்னென்னா, வெறும் செய்தி மட்டும் இல்லை, இதுக்குள்ளே தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. எது என்ன அடங்கி இருக்குதுங்க? தீர்க்க தரிசனம். அப்போ இந்த சபையின் செய்திகள் முதலாவது அன்றைக்கு இருந்த சபையினுடைய நிலைமை. முதலாவது என்னதுங்க? ஆமாம், அட் ப்ரெசன்ட் அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு. ரெண்டாவது, எல்லா காலங்களிலுமே இந்த குணாதிசயத்தை உடைய சபைகள் என்ன செய்கிறது இருக்கிறது, எல்லா நூற்றாண்டுகளிலேயும். இப்போ எடுத்துக்கிட்டால் கூட இதே மாதிரி 7 குணங்களை உடைய சபைகள் என்ன செய்யுது இருக்குது. மூணாவது, இந்த 7 சபைகளுடைய செய்தி எல்லா காலங்களில் உள்ள மனிதர்களுக்கும் இது பொருந்தும். எல்லா காலங்களில் உள்ள மனிதர்களுக்கு பொருந்தும். மூணாவது. நாலாவது, இந்த 7 சபைகளுடைய செய்தி தீர்க்க தரிசனமாக முதலாம் நூற்றாண்டிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உள்ள சர்ச் ஏஜ், சபையின் காலத்தில் உள்ள ஒவ்வொரு காலகட்டங்களை இது என்ன செய்கிறது, தீர்க்க தரிசனமாக காட்டுகிறது. அப்போ இந்த சபையினுடைய செய்தி முக்கியமாக இல்லையா? முக்கியமாக இல்லையா? இப்போ எது கடைசி காலங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அடுத்தாப்புல இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, அத்தி மரம் துளிர்க்கும் பொழுது நான் வாசல் அருகே வந்துவிட்டேன் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள். இது கடைசி காலத்துக்குரிய ஒரு செய்தி, அடையாளம். அடுத்து தீமோத்தேயு சொன்ன கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும், மனுஷர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இன்றைக்கி என்ன நினச்சிக்குது நிறைவேற்ற. கடைசி அத்தி மரம் துளிர் விட்டு, அத்தி மரம் எப்போவுமே இஸ்ரவேல் தேசத்துக்கு என்னது அடையாளம். இதில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. காசா குடியேற்று போகும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. என்னதுங்க? காசானா இப்போ குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா, அது இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்களை என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, ஊரை விட்டு காலி பண்ணுறாங்க, எல்லாரும் காலி பண்ணி போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசி என்ன சொல்லிக்கிறாரு, காசா குடியேற்று போகிற காலங்கள் வரும். ஆண்டவர் எவ்வளோ கரெக்டாக சொல்லிக்கிறார் பாருங்க இல்லையா, சொல்லிக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு தீர்க்க தரிசனம். அத்தி மரம் என்ன செய்யும், துளிர்விடும். இஸ்ரேல் என்பது அத்தி மரத்துக்கு உடைய அடையாளமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, உலக சரித்திரத்தில் ஒரு நாடு தேசப்படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பின்னாலே திரும்ப அந்த நாடு தேசப்படத்தில் வந்ததாக சரித்திரம் கிடையாது. பாருங்கள், ஒரு காலத்தில் நம்முடைய இந்திய தேசத்திலேயே பார்த்திங்கன்னா பல்லவ சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அது சரித்திரத்தை விட்டு திருப்பி வந்ததா? இல்லை. அசோக சாம்ராஜ்யம் படத்தில் நம்ம பார்க்குறோம், போச்சு, வரல. அதே மாதிரி யார் அரசாட்சி செஞ்சது? யோசுவாவுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை யோசுவா பிடித்து யாருக்கு கொடுத்தாரு? யூதர்களுக்கு கொடுத்தார். அதுக்கு பின்னால் சவுல் மன்னன் வந்தான். தாவீது வந்தப்போ அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணார்? விரிவுபடுத்தினார். அப்போ என்ன சாம்ராஜ்யம் உருவாச்சு? இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் உருவாச்சு. ஆனால் அந்த சாம்ராஜ்யம் முதலாவதாக நேபுகாத் நேச்சாரால் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இஸ்ரேலுங்கிற அந்த வரைபடத்தில் என்ன போயிடுச்சு? இஸ்ரேல் இல்லை ஆச்சுங்களா. அதுக்கு பிறகு அந்த இஸ்ரேலை பலர் ஆட்சி செஞ்சாங்க. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இயேசுநாதர் பிறக்கும்போது எந்த சாம்ராஜ்யம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க? ரோமர் ராயன் ஆண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ இஸ்ரவேல் என்கிற தேசம் அப்போ இல்லை. ஆனால் அந்த ரோமருடைய காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு,
இந்த இல்லாமல் போன இஸ்ரவேல் தேசம் திரும்ப வரைபடத்தில் வரும், வரைபடத்தில் வரும். அப்படி வந்துச்சுன்னா நான் வாசல்கிட்ட வந்துட்டேன். எங்க வாசல்ன்றது உள்ள ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்? பாரிஸ் கார்னரில் இருந்தேன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். வாசல்கிட்ட வந்தாச்சுன்னா கிட்டையா வந்துட்டாருன்னே அர்த்தம். வாசல்கிட்ட வந்து என்ன அர்த்தம்? அத்திமரம் துளிர். இன்றைக்கி அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? துளிர் விட்டுருச்சு. 1947 அங்கே பலஸ்தீனா இப்படி ஒவ்வொருத்தரும் ரோமர்கள் ஆண்டாங்க. கடைசியில் பலஸ்தீனியர் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து அதை இஸ்ரேல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவப்பட்ட யூதர்களை அங்கே கொண்டு போய் என்ன பண்ணாங்க? குடியேற்றினாங்க. என்ன செஞ்சாங்க? அப்போ வந்து உலகம் பூரா யாரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா? ஆமாம், இப்போ நம்ம ஊர்லேருந்து நிறைய தமிழர்களை கொண்டு போய் எங்கே வச்சாங்க? சிலோரில் கொண்டு போய் விட்டானுங்க. ஆமாம், இதுக்கு எங்கே? தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு. இப்போ அவங்க தான் அங்கே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் பேரை கொண்டு போய் விட்டாங்க, மலேசியாவில் கொண்டு போய் வேலை செய்ய விட்டாங்க. இங்கே ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களையும் அவங்க ராஜ்யமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டாங்க. அதே மாதிரி யூதர்களையும் கொண்டு போய் விட்டாங்க. அவங்க பழைய நாடாகிய அந்த பலஸ்தீனாவில் கொண்டு போய் விட்டாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கடைசியில் 1947 அவங்க தனி நாடு சுதந்திர நாடாக என்ன பண்ணிட்டாங்க? பிரகடனப்படுத்தினாங்க. பிரகடனப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிச்சிருச்சு? துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. என்னதுங்க? துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அத்திமரம் துளிர் விடுகிறதை காணும்போது நான் எங்கே வந்துட்டேன்? சரி, துளிர் விடும்போது என்ன பாருங்கள், அந்த இப்போ இந்த நடக்கிற காரியங்கள் நிறைய காரியங்கள் போடுறாங்க. அதில் அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இங்கிலாந்து தேசம் இஸ்ரவேல் தேசத்தை எங்களுக்கு கையில் கொடுக்கும்போது 65% பாலைவனம். என்னதுங்க? 60 என்னது? பாலைவனம். அந்த இடத்த தான் ஆண்டவர் யார் கொடுத்தது? பிரிட்டிஷ்காரன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பாலைவனத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணி இன்றைக்கி உலகம் பூரா காய்கறிகளை ஏற்றுமதி பண்ணுகிறோம். எதுங்க? பாலைவனனால என்ன அர்த்தம்னா தண்ணியே ஆறு எதுவுமே கிடையாது, மழையும் பெய்யாது. அந்த அளவுக்கு தான் யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆமாம், அவங்கள தான் இஸ்ரேல் ஜனங்களை போய் குடியேற்றின இடம்லாம் என்ன இடம்? பாலைவனம் தான். ஆனால் அந்த இடத்த இவங்க என்ன ஆக்கிட்டாங்க? இப்போ விவசாய பூமியாக மாற்றி ஒவ்வொன்றா எழுதுகிறாரு. இன்றைக்கி அன்னைக்கு வந்து சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகளில் எங்களோட சண்டை போட்டாங்க. அப்போ எங்கிட்ட இவ்வளோ பெரிய படை கிடையாது, இவ்வளோ பெரிய வெப்பன்ஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் ஆண்டவருக்கு இந்த நாட்டை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அத்தி மரம் என்ன செய்யுது? துளிர் விட்டு நல்லாவே பெருசாகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பெருசாகிடுச்சு. அப்போ நம்ம எங்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. அதில் ஒன்று என்னென்னா இந்த லவோதிக்கேயா சபையை குறித்த தீர்க்க தரிசனம். லவோதிக்கேயா சபையை குறித்த எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டுக்கிறோம். ஏன் சொல்கிறோம் நமக்கே தெரியாது. ஏன் சொல்கிறோன்னா நமக்கே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இந்த சபையின் காலத்தை பிரித்து கொடுத்துட்டார். முதல் சபை இப்படி தான் போகும். ஏன்னா சரித்திரத்தை எழுதுறது யார்? அவர் தாங்க எழுதுகிறாரு. மனுஷன் சரித்திரத்தில் அவர் தான் எழுதுகிறாரு இல்லையா? ஏன்னா அவர் தான் ராஜாதி ராஜா. அப்போ இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? ஆமாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சபை என்ன சொல்லுதா? நான் ஐஸ்வர்யவான், நான் யார்? திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஏன் பார்வை நீ யாராக இருக்கிற? ஆவிக்குரிய தரித்திரம். என்னதுங்க? ஆமாம்,
ஒரு சமயத்தில் ஒரு ஒரு தலைவருடைய கூட்டம் வந்து ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. அப்போ இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒருவர் வந்து தலைவர்களுக்கு பேசினார். கண்ணீரோடு சொன்னார், உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தை வளர்த்த இங்கிலாந்து தேசம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு தேசமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் அங்கே என்ன இருக்குது? பணம் இருக்குது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அமெரிக்காவுக்கு இன்னொருத்தர் சொன்னார், எங்கள் அமெரிக்காவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் அது கெட்ட குமாரனை மாதிரி ஆண்டவர் விட்டு நினைச்சிருச்சு போயிடுச்சு. உண்மைதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பேர் தான் கிறிஸ்தவ நாடுன்னு இருக்குதே தவிர அது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஆனால் என்ன சொல்லுது? எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன். அப்போ ஆண்டவர் இது என்ன காலம்? என்ன காலம்? லவோதிக்கேயா சபையினுடைய காலம். அப்போ இந்த சபையினுடைய அந்த செய்திகள் நமக்கு ஆழமான செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அப்போ முதலாவது இந்த சபையின் செய்திகளுடைய முக்கியத்துவம். ரெண்டாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சபையின் செய்தியில் ஆண்டவர் ஒரு ஒற்றுமையை வைத்திருக்கிறார். ரெண்டாவது சபையின் செய்திகளில் உள்ள ஒற்றுமைகள், சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள். 7 சபையினுடைய செய்தியையும் அப்படியே நம்ம பார்த்தோன்னா, ஆழமாக சிந்திச்சோன்னா 7 சபையினுடைய செய்தியிலையும் ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? ஒற்றுமையை நம்ம பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு ஒற்றுமையாக சொல்லிட்டு வரேன். முதலாவது, இந்த 7 சபைகளுடைய செய்தியும் அந்த சபையினுடைய போதகருக்கு எழுதப்படுகிறது. சபையினுடைய போதகருக்கு. எப்படி ஆரம்பிக்கும்? எபேசு சபையின் தூதனுக்கு நீ. அப்போ தூதன்னா நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், யார்? சபைக்கு தூது கொடுக்குற ஊழியக்காரர். அப்போ 7 சபையினுடைய செய்தியுமே முதலாவது எப்படி தான் ஆரம்பிக்கும்? எபேசு சபையின் தூதனுக்கு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு, அப்படி தான் ஆரம்பிக்கும் 7 சபையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதலாவது யாருக்கு எழுதுறது, ரெண்டாவது யார் எழுதுன்னு சொல்லணும் இல்லையா? யார் எழுதுறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா, முதல்ல மனுஷகுமாரனுடைய தரிசனம் கொடுத்தார் இல்லையா? அந்த தரிசனத்திற்கு ஒரு பாட்டை சொல்லுவார். தரிசனத்தில் இருக்கிற ஒரு பாட்டை சொல்லி இப்படி இருக்கிறவர் எழுதுகிறதா சொல்கிறார். வாசிக்கலாம். முதல்ல 2ஆம் அதிகாரத்தில் எபேசில் பாருங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். போதும். முதலாவது குறிப்பு சரியா இருக்கா? யாருக்கு முதலாவது எழுதுறாரு? அந்த சபையினுடைய போதகருக்கு. ரெண்டாவது யார் எழுதுறதுன்னு சொல்லும்போது அவர் யோவானுக்கு தரிசனம் கொடுத்தார் இல்லையா? அந்த தரிசனத்தின் ஒரு பகுதியை சொல்லுவார். வாசிங்க. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கரெக்டா? எங்க இருந்து தன்னை பத்தி எப்படி தன்னை அட்ரஸ் பண்றாரு? இது எங்க இருக்குது? முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யோவானுக்கு முதல்ல காட்சி கொடுத்தார்ல, அது காட்சி கொடுப்பு எப்படி காட்சி கொடுத்தாரு? 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டு 7 நட்சத்திரங்களை தங்கள் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் எழுதுகிறதாவது. அப்போ எதிலிருந்து ஒரு பகுதி எழுதுறாரு? மனுஷகுமாரனுடைய தரிசனத்தில் இருந்தேன். அடுத்து பாருங்கள், சிமிர்னா சபைக்கு எழுதும்போது 8ஆம் வசனம் வாசிங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. கரெக்ட் தானே? முதலாவது யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? சபையினுடைய ஊழியக்காரர். ரெண்டாவது பாருங்க, 1:17 என்ன சொல்லியிருக்குது? வாசிங்கம்மா.
நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். இப்ப இது எங்க இருந்து எழுதுறாரு? அந்த மனுஷகுமார தரிசனம், அந்த தரிசனத்திலிருந்து எடுத்து எழுதுவார். விளங்குதா உங்களுக்கு? மனுஷகுமார தரிசனத்தில் யோவான் எதையெல்லாம் பார்த்தாரோ அதிலிருந்து ஒரு பாட்டை எடுத்து எழுதி, நான் இப்படி இருக்கிறேன், நான் உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மனுஷகுமார தரிசனத்தை யோவான் 1ஆம் அதிகாரத்தில், நீங்கள் வராதவங்க ஏற்கனவே போய் பார்த்துக்கோங்க. 1ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. அந்த 11லேருந்து 20 வரைக்கும் உள்ள இதிலிருந்து ஒரு பாட்டை எடுத்து எழுதுவார். 11 அவர் எப்படி இருக்கிறார் சொல்லியிருக்குது. அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்துவார். என்ன வெளிப்படுத்துவார்? மரித்தேன். அதே போல் அடுத்து பாருங்கள், பெர்கமு சபை 12ஆம் வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இப்போ தூதனுக்கு வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, 1ஆம் அதிகாரம் 16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போலிருந்தது. சரியா? அங்க தரிசனத்தில் என்ன பார்க்கிறாரு? அவர் வாயிலிருந்து அதை சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். ஆமா. அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த காரியம் எங்க இருக்குன்னு சொன்னா வாசிக்கல 14. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் உள்ள. அது எங்க பார்க்கிறாரு யோவான்? 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறாரு. அப்ப அங்க பார்க்கறதுல இருந்து ஒரு பகுதியை இங்க என்ன செய்யறாங்க? நான் இப்படி இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா சரதைக்கு வந்துருங்க, 3ஆம் அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். 7 நட்சத்திரங்கள். அங்க என்ன பார்க்கிறோம்? தன் கையில் என்ன செஞ்சாரு? 16 வசனம் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போலிருந்தது. அப்ப அங்க என்ன பார்த்தாரோ அதை இவர் சொல்றார், நான் இப்படி இருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யறேன்? எழுதுறேன். அப்ப எல்லா சபையின் செய்தியிலையும் முதலாவது தன்னை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அவருடைய தரிசனத்திலிருந்து ஒரு பகுதியை சொல்லுவார். சொல்லி நான் இப்படி இருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். புரியுதா? 3வது, ஒவ்வொரு சபைக்கு எழுதும்போது அந்த சபையில் இருக்கிற நல்ல காரியங்களை எழுதுவார். என்னதுங்க? 3வது, சபையில் உள்ள நன்மையான காரியங்களை பாராட்டுகிறார். நன்மையான காரியங்களை பாராட்டுகிறார். மனுஷன் எப்பவுமே முதல்ல இதுதான் தெரியும் கண்ணுக்கு,
சொல்லுங்க. 1000 நல்லது இருந்தால் கூட ஒரு குறை இருக்கும். அதான் என்ன செய்யும் தெரியும். ஆனால் ஆண்டவர் முதல்ல குறைய சொல்ல எதை சொல்கிறாரு? ஆமாம், நீ இப்படிலாம் இருக்கிற, நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுவார் சொல்லுவார். வாசிக்கலாம். 2 அதிகாரம் 2 வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நீ இளைப்படையாமல் என்ன பண்ற? ஆமா. அப்ப ஆண்டவர் அடுத்து என்ன பண்றாரு? 3வது ஒவ்வொரு சபைக்கும் அதில் இருக்கிற நன்மையானவைகளை பாராட்டுகிறார். உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பிசாசு எப்போ நம்ம குறையத்தான் காமிச்சிட்டு இருப்பான். ஆண்டவர் நம்முடைய குறைகளை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய நிறைகளை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இது அது ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் கூட எடுத்தோன்னு எதை சொல்லுவாங்க? எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த அந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்து ஒரு குறையை கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க இல்லையா? அதான் மனுஷன். ஆனால் அப்படி ஆண்டவர் இல்லைங்க. முதலாவது சொல்கிறாரு, மகனே மகளே, உங்கள்கிட்ட இருக்க நல்ல காரியங்களை நான் என்ன செய்கிறேன்? பார்க்குறேன். நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, எனக்காக எவ்வளோ பிரயாசப்படுற, எவ்வளோ கஷ்டத்தில் பொறுமையாக எனக்காக நீ என்ன செய்கிற? சகிக்கிற. இதெல்லாம் எனக்கு என்ன செய்யுது? தெரியுது. நீ இளைப்படையாமல் என்ன செய்கிற? எவ்வளோ துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நீ என்ன செய்யலை? இளைப்படியாமல் சோர்ந்து போகாமல் நீ எனக்காக என்ன பண்ணுற? அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் முதல்ல என்ன, அது உள்ளே போகும்போது பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் முதல்ல இதை பார்க்குறாரு, நல்லது. அதை பார்த்துட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்புறம் 3வது நன்மைகளை சொல்றாரு. 4வது என்ன சொல்றாரு? குறைகள். எல்லா சபைக்கும் இப்படி தான் எழுதுவார். எல்லா சபைக்கும் ஒன்று போல எழுதுறாரு. முதலாவது அந்த போதகருக்கு எழுதுறாரு. 2வது தன்னை குறித்து எப்படி எழுதுறாரு? அந்த தரிசனத்திலிருந்து ஒரு பகுதியை சொல்றாரு. 3வது அந்த சபையில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள். 4வது அதில் இருக்கிற குறைகள். குறையை மட்டும் சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்தாப்புல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அதை நிவர்த்தி செய்கிறதற்கு வழியை சொல்லுகிறார். உன்கிட்ட இப்படி குறை இருக்குது, ஆனால் நீ இது என்ன பண்ணிடணும்? நீ இப்படிலாம் செய்து இப்போ நீ ஆதியில் கொண்டு அன்பை விட்டாய், ஆனால் நீ என்ன பண்ண? பழைய நிலைமைக்கு வா. அப்போ நிவர்த்தி செய்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வழி சொல்லுகிறார். குறைய மட்டும் சொல்லிட்டு போகிறவர் இல்லை, விளங்குதா உங்களுக்கு? நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? வழி செய்கிறார், வழி சொல்லுகிறார். அடுத்து எச்சரிக்கை. நீ நிவர்த்தி செய்யலைன்னா சொல்கிறார் பாருங்க, உன் விளக்கு தண்டை நான் என்ன செஞ்சிருவேன்? நீக்கிடுவேன். விளங்குதா உங்களுக்கு? வழி சொல்கிறாரு. வழி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ அதை செய்யலைன்னா நான் உனக்கு என்ன செய்வேன்? என்ன கொடுக்குறாரு? எச்சரிக்கை கொடுக்கிறார். இது எல்லா சபைக்குமே வரும். இப்போ முதலாவது அந்தந்த சபையினுடைய தூதனுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 2வது தன்னை குறித்து அந்த தரிசனத்திலிருந்து ஒரு பகுதியை சொல்லி நான் அப்படி சொல்லி தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். 3வது அதில் இருக்கிற நன்மைகள்.
4வது அதில் இருக்கிற குறைகள். அடுத்து குறைகளை நீக்குகிறதற்கு ஆமாம் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பி பழைய நிலைமைக்கு வரணும். அப்போ அது என்ன காமிக்கிற, அதுக்கு என்ன செய்யணும்னு வழி சொல்கிறார், நீ என்ன செய்யணும்னு. அதே சமயத்தில் நீ செய்யலைன்னா உனக்கு என்ன நடக்கும்னு என்ன கொடுக்குறாரு, எச்சரிக்கை. உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு என்ன செஞ்சிருவேன், விளக்கு தண்டை அங்கிட்டு அங்கே என்ன இருக்கும், இருள் தான் இருக்கும். கரெக்டாக விளக்கு தண்டை எடுத்துட்டு அங்கே என்ன இருக்கும், ஆமாம். அப்போ விளக்கு தண்டை உன்னை விட்டு என்ன செய்வேன், அகற்றிடுவேன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம பார்க்கும்போது எச்சரிக்கைக்கு அடுத்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம். சரியா, தப்பு பண்ணால் எச்சரிக்கை, நல்லா இருந்தால் வாக்குத்தத்தம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, அதாவது யார் என் வார்த்தையில் எபேசு சபையில் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன தெய்வேன். 7வது வசனம் வாசிங்க, 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. அப்ப எல்லா சபைக்குமே ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதே போல சிமிர்னா சபைக்கு எழுதும்போது 11ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்ப ஜெயங்கொள்ளூருக்கு என்ன கொடுக்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அடுத்தாப்புல அதை பாருங்க, எபேசு, சிமிர்னா, பெர்கமு 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனேயன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. அப்போ ஒவ்வொரு சபையிலையும் செயங்கொள்ளுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சபைக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுப்பாரு, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன். இது 7 சபைக்கு சொல்லுவார். இப்போ மொத்தம் எத்தனையாச்சு, 1 அந்த சபையினுடைய போதகருக்கு எழுதுகிறார், 2வது மனுஷகுமாரனுடைய தரிசனத்தின் ஒரு பகுதி, 3வது நன்மையான காரியங்களை பாராட்டுகிறார், 4வது அவைகளுடைய குறைகளை சொல்லுகிறார், 5வது அவைகளை நிவர்த்தி செய்ய வழிகள், 6வது எச்சரிக்கை, 7வது திருப்பி 7வது. யார் 7ன்னு சொன்னது? மொத்தம் எத்தனை? 6. காரியமே கெட்டு போச்சு. மொத்தம் 8 காரியங்கள். ஜெயங்கொள் வாக்குத்தத்தம். அடுத்தாப்புல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த முதலாவது இந்த சபையின் செய்தியினுடைய முக்கியத்துவம், 2வது சபையின் செய்திகளுடைய ஒற்றுமை. இதை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அடுத்த வாரத்தில் ஒவ்வொரு சபை செய்திகளுக்கு உள்ளேயும் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொன்ன காரியங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த வாரத்தில் கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷம் கஷ்டம்ன்றாங்க. கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? நான் நம்ம சர்ச்சில் நடக்கிற அந்த பைபிள் கிளாஸில் நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எடுப்பேன். ஆனால் ஆரம்பத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க பயமாக இருக்குதுன்னு. ஆனால் எடுத்து முடித்த உடனே அடுத்த வருஷமும் நாங்கள் வாரம் பாஸ்டர்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப. ஆமாம், ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம்
அது எல்லா வேத பகுதியைப் போல ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு புத்தகம். பாருங்கள், அப்போ ஆண்டவர் இந்த 7 செய்தியிலையும் எவ்வளவு முக்கியமான காரியங்கள்லாம் வச்சுருக்கிறார் பாருங்கள், இல்லையா? வச்சுருக்கிறாரா இல்லையா? ஆமாம். அப்போ இதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உங்கள்கிட்ட என்னென்ன நல்ல காரியங்களாக இருக்குது பாராட்டுவார். மனுஷருக்கு பாராட்ட மாட்டாங்க, கர்த்தர் பாராட்டுவார். பயப்படாதீங்க. மனுஷருங்க எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க குறை சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே குறை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் குறையை மட்டுமல்ல, உங்களில் எத்தனையோ நல்ல காரியம் இருக்குது. மகளே, நீ எவ்வளோ பொறுமையாக இருக்கிற, கஷ்டம் துன்பம் வந்தாலும் நீ பொறுமையாக எல்லாத்தையும் சகிக்கிற, எனக்காக சோர்ந்து போகாமல் நீ பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிற, என் மேல் அன்பாக இருக்கிற, இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு சில குறையெல்லாம் இருக்குது. அந்த குறையை நீ இப்படிலாம் மாற்றணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நீ அப்படி செஞ்சீன்னா நான் உனக்கு இந்தந்த ஆசீர்வாதங்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசையா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த செய்திகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது என்னோடு பேசுங்கப்பா. நானும் என்ற குறை இருந்தால் அதை நான் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதே சமயத்தில் என்கிட்ட என்னென்ன நல்ல காரியம் இருக்குதோ அதை மனுஷர்கள் பாராட்டலை, ஆனால் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. மனுஷர்கள் என் குறையை தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன், உமக்காக என்னென்ன வேலை செய்கிறேன், இதெல்லாம் யாருக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியும். அது எனக்கு போதும் ராஜா. நீர் என்னை பாராட்டினால் அது எனக்கு போதும். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் ஆண்டவரே, நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் பொழுது நீர் எங்களுக்காக எழுதி கொடுத்த செய்தி எவ்வளவு ஆழமான தீர்க்க தரிசனங்களை எழுதி கொடுத்துருக்கிறீங்கப்பா. அவைகளை நாங்கள் தியானிக்கவும், அதை நாங்கள் விசுவாசிக்கவும், அதற்கேற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், ஆண்டவரே, விசேஷமாக இதை மற்றவர்களுக்கும் சொல்லவும் வேண்டிய கிருபைகளை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தடைப்பட்டவர்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.